ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸில் மார்னிங் செக்ஷன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 24,500 தான் ஏடிஎம் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் காலையும் புட்டில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது இல்லாமல் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பெரி, இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பெரி அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் நம்ம அந்த என்ட்ரி கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் கேண்டிலுங்கிறதுனால. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்க 9:17 வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 or 3 கேண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட்டே நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:46 வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் வரும்போது காஸ்ட்ல தான் இருந்தது. நமக்கு அதை வெயிட் பண்ணியிருந்தோம்னா கூட அடுத்த எக்ஸிட்டில் பாருங்க 11:7 லோ பிரேக் ஆகவே இல்லை. அங்கே வந்து என்ட்ரி கண்டினியூஸ் ஆயிருக்கு. அகைன் 11:16 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. ஸோ அந்த எக்ஸிட்டோட லோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷனில் கால் ஆப்ஷன் சைடில் இந்த ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு யாராவது என்ட்ரி வரல. கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான். அந்த என்ட்ரி நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே ட்ரெண்ட் வந்து செல்லிங்கிறதா இருந்தது. ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல புட் ஆப்ஷன் சைடில். ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால் சைடு மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது 1 மினிட்ல. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு க்ளோசிங்கில் போய் நமக்கு 3 o'clock ஆஃப்டர் வந்து ஒரு என்ட்ரி வந்துருக்கு. நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. இன்னைக்கு 1 மினிட்ல கால் சைடு மட்டும் தான் என்ட்ரி வந்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் பார்த்தோம்னா இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு கரெக்டாக 9:55 ரிவர்சல் என்ட்ரி வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டிலுக்கு லோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ கேண்டில் க்ளோஸ் இருக்குதோ அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸிட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கும். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு 1:2ல 5 மினிட்ஸில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க 1:55 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அதே மாதிரி 2:30 2 என்ட்ரி ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் டு சிக்னல்ல எக்ஸிட்டட் காஸ்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி மார்க் வந்து அடுத்த 2 or 3 கேண்டில்ஸ் நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. இது ரெண்டு என்ட்ரியுமே வந்து நமக்கு காஸ்ட் எக்ஸிட். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:35 வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அந்த என்ட்ரி கேண்டலுக்கு க்ளோஸ் கீழே வந்து எப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னா நமக்கு 11 மணிக்கு க்ளோஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த கேண்டல் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். இப்போ 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததே வந்து பாருங்க 11:45 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம அங்கேருந்து மார்க்கெட் அகைன் ரிவர்சல் ஆயிடுச்சு. அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து ரிவர்சல் ஆகும்போது கரெக்டாக பாருங்க நமக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஸ்பாட் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல வந்து கால் சைட் டைரக்ஷன் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ல இருந்து புட் சைட் டைரக்ஷன் இருந்தது. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு பாட்டம்ல இருந்து. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு பாட்டம்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருந்து என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு என்ட்ரி பிரைஸ் வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12:10 வந்திருக்கு கரெக்டாக என்ட்ரி. ஸோ அது கேண்டில் லோ கீழே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கே வந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:25 கேண்டில் வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து கரெக்டாக 12:10 என்ட்ரி எடுத்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:25 வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அப்போ 5 மினிட்ஸ் புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ்ல புட் சைடில் ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. சரிக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி எக்ஸ்பெரி. இன்னைக்கு எக்ஸ்பெரி அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும் இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு என்ட்ரிஸ் வந்து பாட்டம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தா பாட்டம்ல வந்து என்ட்ரிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா
5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.